ஈட்டிய காசெல்லாம் நம்மகிட்ட அறவழியிலே நிற்கணும், அது ஒரு கருணை. அந்த இதை நம்ம நோய் நொடி இல்லாமல் அனுபவிக்கணும், அது ஒரு கருணை. அப்புறம் அகப்பகையும் புறப்பகையும் நீங்கணும், அது ஒரு கருணை. இதுக்கெல்லாமா சேர்த்து எங்களுக்கு ஏதாவது நீங்க ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. பைரவ மந்திரத்தை நீங்க ஆதாரமாக கொண்டு உங்களுடைய உடலினுடைய பாசிட்டிவ் எனர்ஜிகளை நீங்க கூட்டிக்கலாம், அதாவது நேர்மறை எண்ணங்களை கூட்டிக்கலாம். இது நம்மை பாதுகாத்து கொள்ளவும் இறை உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளவும் இந்த மந்திரம் துணை செய்கின்றது. திருச்சிற்றம்பலம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது. முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குலதெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம். நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது. பிரயாகையில் முண்டம், காசியில் தண்டம், கயையில் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது. அலகாபாத் அதாவது தேவ பிரயாகையில் கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடிய பின் வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம். அதன்பின் காசியில் உள்ள கங்கையில் நீராடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம். அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிகழ்த்தும் மாதாந்திர பௌர்ணமியாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது. நவம்பர் 5 கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்ட பாரதம் அமைய சங்கல்பம் மற்றும் வேல்மாறல் யாகம் நடக்கும். மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்கச் செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு அருளும். காசியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தை நம்ம தரிசிக்க போகிறோம். இந்த மனநிறைவோடு கயா செல்கிறோம். அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம். இதன்பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம். அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம். மேலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்கிய காளிதேவியின் திருவடியை தரிசிக்கிறோம். இதற்கு அடுத்ததாக புண்ணிய பூமியான ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம். ஸ்ரீ ஜெகநாதர் திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்துக்கு சென்று எது எமை பணிகொடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த யாத்திரையின் மூலம் நம்மை குரு அருளுக்கும் திரு அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி எந்நாளும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பலனடைவோம். நண்பர்கள் கொஞ்சம் பேர் எங்களுக்கு நாங்கள் என்ன சம்பாதித்தாலும் அது கையில் நிற்க மாட்டேங்குமா, எங்களால் அதை வைத்து கொண்டு அந்த வரவுக்கேற்ற செலவு செய்யணும் தான் நினைக்கிறோம். எங்களை கைமீறி அந்த வருமானம் எல்லாம் போயிடுது, சேமித்து வைப்பதற்கு எங்களுக்கு இயலலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் எங்களுக்கு சுற்றி நான் எல்லாம் நல்ல எண்ணத்தோடு தான் நான் பழகிறேன், ஆனால் கூட எல்லாரும் என்னை மாறுபட்ட கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க, அதுவும் எங்களால் ஜீரணிச்சுக்க முடியலை, என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியலை, அது வேற ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொன்று, எங்களுக்கு அந்த கரணங்களை அடக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, எங்களால் அந்த கரணங்களை அடக்க முடியலை. அப்போ அதாவது நாம் சம்பாத்தியம் பண்ண காசு நம்மகிட்ட நிற்கணும், அறவழியில் ஈட்டிய காசெல்லாம் நம்மகிட்ட அறவழியிலே நிற்கணும், அது ஒரு கருணை. அந்த இதை நம்ம நோய் நொடி இல்லாமல் அனுபவிக்கணும், அது ஒரு கருணை. அப்புறம் அகப்பகையும் புறப்பகையும் நீங்கணும், அது ஒரு கருணை. இதுக்கெல்லாமா சேர்த்து எங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இதுவுமே நாம் மந்திர சாத்திரம், அதாவது அதர்வண வேதம் அப்படிங்கக்கூடிய ஒரு வேதம் ஒன்று இருக்கு. அதுல உள்ள மந்திரங்கள் எதுவுமே நான் எப்பவுமே எடுத்து கையாளுறது கிடையாது. திருமந்திரத்துல சொல்லப்பட்டிருக்க பைரவி மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம், அதாவது நீங்க எல்லாருமே போய் பைரவி மந்திரத்துல திருமந்திரத்துக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா பைரவி மந்திரம், பைரவி சக்கரம் அப்படின்னு 2 போட்டிருக்கிறாங்க. அந்த பைரவ மந்திரத்துக்குள்ளேயும் போய் பார்க்கலாம், பைரவி சக்கரத்துக்குள்ளேயும் போய் பார்க்கலாம். இவைகளை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சா நமக்கு அகப்பகை புறப்பகை 2ம் நீங்கும். அது தவிர நம்மளுடைய ஆன்ம பலம் கூடும். ஆன்ம பலம் அப்படின்னா, யாரோ என்னை எதிர்த்து வந்துட்டாங்க, என்னை தேவையில்லாம என்னை சுற்றி பகைவர்கள் கூடி நின்றுட்டாங்க அப்படின்னு சொன்னா
நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது தெரியாம நான் அப்படி திகைச்சு நிற்கும் போது, இல்ல நான் இனி வந்து திகைக்க வேண்டாம், திகைத்தால் என்னை தேற்ற வேண்டாவோ அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே இந்த மந்திரங்கள் எல்லாமே யோக நூலின் அடிப்படையில் சொல்லப்பட்ட மந்திரங்கள். இந்த மந்திரங்களை சொல்வதன் மூலமாக நம்மளுடைய உடம்புல இப்ப நம்ம சாதாரணமா உலகில் ஒரு இது சொல்லுவாங்க, அட்ரினல் அப்படின்னு நம்ம உடம்புக்குள்ள ஒரு சுரப்பி சுரக்கும். நாய் வந்து நம்ம நாய் வரும்போது நம்ம பயந்துக்கிட்டு ஓடணும்னு வச்சுக்கோங்க, அந்த சுரப்பு வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அப்ப நாய்க்கு அந்த மோப்ப சக்தி மேல, அந்த அட்ரினல் சுரப்பியோட அந்த சுரப்பு மேல இந்த நாய்க்கு வந்து ஒரு மோப்பம் அதிகம். அந்த மோகத்தினால நாய் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களை பார்த்தா அது துரத்திக்கிட்டே போகும். நின்று எதிர்த்து நின்றுட்டோம்னா அந்த நாய் வந்து எதுவும் செய்யாது. ஆனா நமக்கு யாருக்குமே நாயை எதிர்த்து நிற்க முடியாம பயம் அதிகமாகி நம்ம பாட்டுல ஓடுவோம். அப்ப நம்ம உடம்புல இந்த பயம் காரணமாக சுரக்கக்கூடிய அந்த அட்ரினல் சுரப்பி சுரக்கும். அது மாதிரி வந்து ஒரு சுரப்பியை சுரக்க விடாமல் இந்த சுத்தி பகைவர்கள் வரும்போது நம்மளுடைய சுரப்பிகள் ஏதேனும் பயம் காரணமாக மரணம் தருமோ அப்படிங்கக்கூடியது காரணமாக, அல்லது அவர்கள் ஏதோ ஒன்றை நம்மளை செய்து விடுவார்களோ அப்படிங்கக்கூடியது காரணமாக நாம் வந்து அப்படியே நம் நிலை மாறி நம்மளுடைய செயல்திறன் மாறி நம்ம நிற்கும் போது, அப்படி நிற்க விடாமல் நம்மளை முழு பாதுகாப்பாக அந்த அல்லல் படையும் மாயப்படையும் வாராமல் நம்மளை காக்க வல்ல மிக பெரும் ஒரு கவசம் இந்த பைரவ மந்திரம். அப்ப பைரவ சக்கரம் பைரவ மந்திரம் இரண்டும் நமக்கு மிகுந்த பாதுகாப்பு தரக்கூடியது. பைரவ மந்திரத்தை நீங்க ஆதாரமாக கொண்டு உங்களுடைய உடலினுடைய பாசிட்டிவ் எனர்ஜிகளை நீங்க கூட்டிக்கலாம், அதாவது நேர்மறை எண்ணங்களை கூட்டிக்கலாம். இதன் மூலமாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்காந்த அலைகளையும் கூட்டிக்கலாம். அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு மந்திரம் திருமந்திரத்துல சொல்லியிருக்கிறாரு. இது என்னுடைய சொந்த மந்திரம் அல்ல, அல்லது வேற அதர்வண வேதங்கள்ல இருந்து எடுத்த மந்திரங்களும் அல்ல. அது வந்து பிறரை வசியப்படுத்துவதற்கு இதுக்கும் செய்யும். இது வந்து நம்மை பாதுகாத்து கொள்ளவும் இறை உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளவும் இந்த மந்திரம் வந்து துணை செய்கின்றது. அது யோக நிலைக்கு இந்த மந்திரங்கள் சில ஆதார ஆற்றலை இயக்கக்கூடிய வலிமை பொருந்திய மந்திரமாகவும் விளங்குகின்றது. அதனால இந்த மந்திரத்தை நீங்க இதுல சொல்லப்பட்டிருக்க முறைப்படி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய மனது வந்து திடப்படும். இது வந்து பைரவ மந்திரம் அப்படிங்கக்கூடியது பைரவி மந்திரம் அப்படின்னு இதை சொல்றாரு திருமந்திரத்துல. இப்ப நான் அந்த மந்திரத்தை ஏற்கனவே நம்ம வந்து பைரவ மந்திரம் சொல்லக்கூடிய பகுதியில இதை நம்ம சொல்லி இருக்கிறோம். நான் அதுல சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எங்களுக்கு அதை சொல்ல தெரியலமா அப்படின்னாங்க. சரி, நான் இன்றைக்கு அதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். இதை நீங்க எல்லா அன்பர்களும் நம்ம வேள்விக்கு முன்னால இன்றையிலிருந்து 10 தினங்கள் கழிச்சு நமக்கு வேள்வி வருது. இன்னைக்கு திங்கட்கிழமை, இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. செவ்வாயோட செவ்வாய் 8, புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு யாகம் இருக்கு. அந்த யாக மந்திரத்துக்காக வேண்டி நீங்க இப்பவே அந்த யாகம் சிறப்பாக இருக்கணும், நாடு நலம் பெறணும், நம்மளுடைய வாரிசுகள் மிக பாதுகாப்பான முறையில் வளரணும், அதுக்கான சூழ்நிலை உருவாகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ணி வந்தீங்கன்னா நமக்கும் நல்லது, நாட்டிற்கும் இது நல்லது. அதனால இந்த மந்திரத்தை நான் சொல்றேன். இதுக்கு பேரு பைரவி மந்திரம் அப்படின்னு பேரு. இந்த மந்திரத்தை ஒரு மந்திரத்தை நான் வாசிடுறேன், அதை எப்படி சொல்லணும்னு அப்படி சொல்றேன். ஓம் ஐம் ஹோம் ஹைம் ஹௌ பைரவியே நமக. இதுதான் பைரவி மந்திரம். இந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஐம் ஹைம் ஹௌ பைரவியே நமக. இதுதான் ஒரு மந்திரம். இதை நீங்க ஒரு நாளைக்கு 108 தடவை நீங்க சொன்னீங்கன்னா
உங்களுக்கு வாசி யோகம் செய்த முழு பலனும் இதிலே கிடைச்சிடும். அப்புறம் யோக நிலையில் உங்களுடைய எல்லா விதமான ஆதார ஆற்றல்களும் அசைக்கப்படும். தகுதியான பாத்திரங்களுக்கு ஆதார ஆற்றல் வழியாக சுழுமினை நாடி ஓடி அது நம்மளுடைய சிதாகாய பெருவழியில் அது நிலை கொண்டு இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் போகும். நீங்க இந்த மந்திரத்தை இந்த விதமாக நீங்க உச்சரித்து எல்லாரும் பலம் பெறணும். யாகத்துக்கு வரக்கூடிய அன்பர்கள் ஒரு நாளைக்கு தினமும் 108 வீதமா நீங்க வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு நீங்க யாகத்துக்கு கலந்துக்கிட்டீங்கன்னா அகப்பகை புறப்பகை இரண்டையும் வெல்லலாம். அதுவும் தவிர நம்மளுடைய உடலில் நோயற்ற வாழ்வதற்கு இது கருணை பண்ணும். அப்புறம் நம்மளுடைய அகங்கார மமகாரங்களை இது மாற்றி அமைக்கும். பேர் உணர்வோடு நம்ம இணைத்து வைக்கும் அருங்கருணையை செய்யும். நமக்கு வேண்டிய பொருளாதார நிலையை நாம் தங்குதடை இல்லாமல் பெற இது உதவி செய்யும். அப்படிங்கிறது வரைக்கும் இந்த பைரவி மந்திரத்துடைய சிறப்பு இன்னும் சொல்லிட்டே போகலாம். நீங்க உங்க அனுபவத்துல இதை நீங்க புரிஞ்சுக்கலாம். இதை தவறாம நீங்க சொல்லி வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான மேம்பாடுகளும் கிடைக்க எல்லாம் நானே